எனக்கு அன்பான முஸ்லீம் சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, இப்பொழுது இயேசுவுடைய 2வது வருகை குறித்து இஞ்சில்ங்கிற இயேசுவுடைய ராஜ்யத்தின் உபதேச வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இஞ்சில்ங்கிறது இயேசுவுடைய வசனம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்கிற புதிய ஏற்பாட்டு 4 புத்தகங்களுக்கு பேர் தான் ராஜ்யத்தின் உபதேசம். இதை இஞ்சில்னு முகமது சொல்லியிருக்காரு. முகமது குரானில் 44 வசனங்களில் இஞ்சில்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதாவது இயேசுவுக்கு இஞ்சில்ங்கிற அந்த ராஜ்யத்தின் உபதேசத்தை அல்லாஹ் தான் கொடுத்தாருங்கிற ஒரு பெரிய அண்டப்புழுகு சொல்லியிருக்கிறாரு. முகமது வந்தது 610 AD, அதாவது கிறிஸ்து பிறந்த பிறகு 610 வருஷம் கழித்து அவர் இஸ்லாம்ங்கிற ஒரு மூமெண்ட்டை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் சொல்கிறாரு, அவருடைய அந்த கற்பனை கடவுள், போலி கடவுள் அல்லாஹ்ங்கிறவர் 600 வருஷத்துக்கு முன்னால் இயேசுவுக்கு ராஜ்யத்தின் உபதேசத்தை கொடுத்தாருனா அதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டாரு. இஞ்சில்னு ஒரு தெரியாத ஒரு பேர் கொடுத்துட்டாரு. ஆனால் இங்கிலீஷில் காஸ்பல்னு அப்படின்னு சொல்கிறாங்க. 44 வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு? நம்ம ஏற்கனவே ஆய்வு பண்ணோம். முஸ்லீம்களை மொட்டையடித்து ஏமாற்றி தனக்கு ஆட்களை யுத்தம் பண்ணுறதுக்கு வர வைக்கிறதுக்காக இப்படி ஒரு அண்ட புழுக சொல்லி இயேசு தனக்கு கீழானவர்னு சொல்லி தான் மேய்ச்சியான்னு சொல்லி ஏமாற்றி அன்றைக்கி ஏமாற்றிட்டார். ஏமாறலைனாலும் கத்தி பட்டயத்தை வச்சு கொண்டு அவர் மேனேஜ் பண்ணிட்டார். ஆனால் 1400 வருடம் கழித்து இன்றைக்கி அது பண்ண முடியாது. 1400 வருஷம் கழித்து இயேசு இதற்கான அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்லியிருக்கிறாரு, வெளியரங்கமாக அது ரகசியம் இல்லை, வெளிக்கு வராத ரகசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது வருது, அவ்வளோதான். எனக்கு அது ஒரு நாள் வந்துடும்னு. இப்போது நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ராஜ்யத்தின் உபதேசத்தில் ஒரு முக்கியமான உபதேசம் இயேசு தன்னுடைய வருகையை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு. டீட்டெயிலில் சொல்லியிருக்கிறாரு. அதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி ஒரு வார்த்தை குரானில் இல்லை. குரானில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இத்தனை பார்ட்ஸில் நீங்கள் இதுக்கு முந்தின பகுதிகளெல்லாம் பார்த்துட்டீங்க. இயேசுவுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷங்கிற இஞ்சியிலேருந்து ஒரு வசனம் கூட முகமது குரானில் சொல்லலை, ஏமாற்றிருக்கிறார். இப்போ அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இந்த வசனங்கள்லாம் என்ன? நம்ம மலை பிரசங்கம் என்னன்னு பார்த்துட்டோம், படவு பிரசங்கம் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இயேசுவோட வருகை குறித்து அவர் சொன்னது என்ன? ஏன்னா குரான்லேயே அவரும் சொல்லியிருக்காரு, இயேசுவோட வருகை உண்டுன்னு முகமதும் சொல்லியிருக்காரு. ஒரு 4 வசனம் அதுக்கும் கொடுத்துருக்காரு. அதையும் நம்ம 5 வசனம் கொடுத்துருக்காரு. அதையும் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்ததாக யோவான் சுவிசேஷத்தில் இயேசுவை குறித்து, அவருடைய ராஜ்யத்தை குறித்து பல முக்கியமான ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதை பார்க்க வரோம். அதான் லாஸ்ட்டு இந்த பர்டிகுலர் 12வது லெசனில் இதுதான் கடைசி. இப்போது நீங்கள் உங்களுடைய காதுகளை நல்லா திறந்துக்கோங்க, கண்களை திறந்துக்கோங்க, இருதயத்தை திறந்துக்கோங்க. ஏன்னா இதில் முக்கியமான சுவிசேஷத்தை இயேசு உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறார். இயேசு உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், உயிரோடு இருக்கிற ஒரே தேவன் இயேசு தான். அவர் தான் 2வது வருகையில் வரப்போகிறாருன்னு இயேசு பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இதை எடுத்து கிபி 610 கொஞ்சம் இங்கிட்டு அங்கிட்டுமா எழுதி முகமதியர்களை கூப்பிடுறதுக்கு இயேசு வர்றாருன்னு சொல்லி இப்படி ஒரு மெகா புழுக சொல்லியிருக்கிறாரு. முஸ்லீம்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, நல்லது நமக்கு வந்துட்டுனா நல்லது தானே அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவர் கதை விட்டுருக்காரு. மோசஸ் ஒரு முஸ்லீம் சொல்லியிருக்காரு, தாவீது, சாலமோன் எல்லாரும் முஸ்லீம் சொல்லியிருக்காரு. பைபிளில் உள்ள எல்லா முக்கியமான ஆளுங்க பூரா முஸ்லீம்ஸ்னு கப்ஸா விட்டுருக்காரு. ஆமான்னு சொல்லி நீங்கள் ஏமாந்துட்டு இருக்கீங்க. இப்போ காலம் முடிஞ்சு போச்சு. இந்த இன்டர்நெட் காலம் மட்டும் இல்லை, இயேசு வருகையின் காலம். இந்த நேரத்தில் அவர் உங்களை நேசிக்கிறாரு. பிசாசு உங்களை ஏமாத்தினது போதுன்னு சொல்லி உங்களை கூப்பிடுறாரு. இவ்வளோதான். அப்போது இந்த வசனங்கள் உங்களுடைய கண்களை திறக்கவிருக்கிறது. நீங்களும் 2வது வருகையில் இயேசுவோடு கூட பங்கு பெறணும். இயேசு உங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிறார். நான் உங்கள் சகோதரன், உங்களை நேசிக்கிறேன். உங்களை நேசிக்க போய் இந்த வேலை பண்ணுறேன். இயேசுவோட வேலைக்காரன்னா அவர் இந்த வெளிப்பாடை கொடுத்து பேசு என் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார். தீவிர ஆய்வு. தனது 2வது வருகை குறித்தும் உலகத்தின் முடிவு குறித்தும் இயேசு வெளிப்படுத்திய ரகசியங்கள், தீர்க்க தரிசனங்கள், மத்தேயு 24-25 அதிகாரங்கள், லூக்கா 17-22-37. இவ்வளோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே ரொம்ப பார்க்க போல. கொஞ்சம் ஒரு ராத்தல் குறித்த ஓமையை பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து இயேசுவோட வருகையை பற்றி அந்த ஒரு அதிகாரம் மட்டும் பார்க்க போகிறோம். டீட்டெயில்ஸ் வேறு எதுவும் வெளியிலேருந்து பார்க்க போகிறதில்ல. இஞ்சில் என்ற இயேசுவின் ராஜ்யத்தின் உபதேசம், இதனை முகமது குரானில் கூறாமல் மறைத்து விட்டார். முகமதும் உலகத்தின் அதிபதி என்ற பிசாசும் ஒருவரே என்பதை இயேசுவின் இஞ்சில் என்ற உபதேசம் வெளிப்படுத்துகிறது. இஞ்சில் வர்சஸ் முகமது தந்துள்ள குரான் ஒரு வேத ஒப்பீட்டு ஆய்வு. சூரா 5:46, 57:27, 5:110. இப்போ இதுதான் லெசன் நம்பர் 12. இந்த சீரீஸ் 6 சீரீஸ் ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட். அதில் 12வது பாடம் இது.
இந்த சீரீஸ் இதுதான். இயேசுதான் மனுஷகுமாரன் என்ற உலக ரட்சகர். மனுஷகுமாரனாகிய இவரே வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டி கர்த்தர். இந்த ரகசியத்தை முகமது குரானில் மறைத்து ஏமாற்றியதன் மர்மம் என்ன? ஒரு ஆராய்ச்சி ரிசர்ச் ரிப்போர்ட் அறிக்கை. இந்த ரிப்போர்ட்டில் 12வது லெசன் இது. திரும்ப வருவேன் என இயேசு தெளிவாக கூறியுள்ளார். ஜீசஸ் ஹஸ் வெரி கிளியர்லி ப்ராமிஸ் தட் ஹி வுட் கம் அகெயின். திரும்ப வருவேன் இருக்கிறார். இயேசுவோட 2வது வருகைக்கு அடிப்படை அவர் சொல்லியிருக்காரு, நான் திரும்ப வருவேன். இந்த வசனத்தை பார்ப்போம். யோவான் 16:16. நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலம் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். திரும்ப வருவேன் சொல்லியிருக்கிறார். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னிடத்தில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். மத்தேயு 26:64. இயேசுவை பிடிச்சி நியாயம் விசாரிக்காங்க. அந்த இடத்துல சொல்கிறாரு, நீர்தான் தேவனுடைய குமாரனான் கேட்கும்போது சொல்கிறாரு, அதற்கு இயேசு, நீர் சொன்னபடி தான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இன்னிலிருந்து பார்ப்பீங்கப்பா, அவர் வானத்தில் மேகத்திலேருந்து வர்றதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இது கருகலானது. இயேசு பண்ணுற ஒவ்வொரு அற்புதமும் அடையாளமும் அவர் வானத்தில் வர்றதை அடையாளமாக காமிச்சிக்கிட்டு இருக்கு. மார்க் 14:62. அதற்கு இயேசு, நான் அவர்தான் சொல்கிறாரு. நீதான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கிறிஸ்துவான்னு கேட்குறாங்க. தேவகுமாரன், எஸ், நான் அவர்தான். மனுஷகுமார் சர்வ வல்லவரின் வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். மேகத்தில் தான் திருப்பி வரப்போகிறாரு. வசனங்களை பார்க்க போகிறோம். இதோ மேகங்களுடனே வருகிறார். அப்போஸ்தலர் 1:9. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஒரு மேகம் அவரை எடுத்துக்கிட்டு அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தர்கள் 2 பேர் அவர்கள் அருகே வந்து, தூதர்கள், கலிலேயராய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். மறுபடியும் வருவார்னு கிளியராக சொல்லிட்டாங்க. மறுபடியும் வருவார். எப்படி வருவாராம்? அவர் மேகங்களோட வருவார் அப்படின்னு சொல்லி வசனமும் இருக்குது. இதோ மேகங்களோட வருகிறார். வெளிப்படுத்தல் 1:7 அவர் சொல்கிறாரு. வெளிப்படுத்தல் 1:7, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும் என்றார். அப்படியே ஆகும். ஆமேன். இந்த வசனங்களை நம்ம இயேசு வாய் திறந்த வசனங்களை பார்க்கும்போது அதில் இன்னும் மத்தேயு 24 அப்படியே வரும். அவர் மேகம்தான் அவரை எடுத்து கொண்டு போச்சு. அப்படியே ஒரு மேகம் அவர் அப்படியே எடுத்து மேலே கொண்டு போச்சுங்க. பார்த்தீங்கன்னா அவர் போகிற போது வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல வர்றாங்க. 9 அவர் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. தூதர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி போனாரோ அப்படியே திருப்பி வருவார். அவர் திருப்பி வர்றதை யோவானுக்கு அவருடைய சீஷன் அப்போஸ்தலனுக்கு காமிக்கிறார் பத்மதீவில். இது கிபி 90லேருந்து 96 காலகட்டத்தில். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். அவரை குத்தினவங்க யார்? இன்றைக்கி குத்திக்கிட்டு இருக்காங்க. முஸ்லீம்ஸ் வந்து கிறிஸ்தவர்களை கொண்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே கழுத்தறுத்து கொள்கிறாங்க. ஐஎஸ்ஐஎஸ் கொன்ன வீடியோஸை பார்த்தோம். அப்போது அதெல்லாம் அவங்கள குத்துறவங்க. அவர் சொல்லியிருக்காரு, சவுலுங்கிறவன் இயேசுவோட பிள்ளைகளுக்கு எதிராக போகும்போது அப்போஸ்தலர் 9 இருக்குது. நேராக வந்து கேட்குறாரு, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேங்கிறாரு. இயேசுவோட பிள்ளைகளை துன்பப்படுத்தினாலும் அவரை துன்பப்படுத்தினாலும் ஒன்று தான். அவர் சொல்கிறாரு, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். இது அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. இயேசு போனவர் அப்படியே திரும்ப வருவார்னு வசனம் இருக்குது. அது நடந்துகிட்ருக்கு. தான் திரும்ப வரும்போது என்ன நடக்கும் என இயேசு ஓமைகள் மூலம் தீர்க்க தரிசனம் கூறியுள்ளார். அதில் ராத்தல் ஓமையும் அடங்கும். ஒரு குயிக்காக இந்த ராத்தல் ஓமை பார்க்கும். அவர் வந்து திரும்ப வருவேன்னு சொன்னதில் 2-3 இருக்குது. இதில் இந்த ராத்தல் ஓமை அவர் கணக்கு கேட்பார். அவர் கணக்கு கேட்பார்னு ஏன் உங்களுக்கு காமிக்கிறோம்னா, அவர் வர்றது முஸ்லீம்களுக்காக இந்துக்களுக்காக இல்லை. அவர் சொல்கிறாரு, அவருடைய ஊழியக்காரங்கள்கிட்ட கணக்கு கேட்பாராம். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடினாலும் அவர் ஒரு ஓமையை சொன்னார்.
பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும்போது அவன் தன் ஊழியக்காரத்தில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். இந்த ராத்தல் வேற ஒன்றுமில்லை, இயேசுவுடைய ராஜ்யத்தின் உபதேசம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். யூதர்கள் பூரா அழிஞ்சு போனாங்க கிபி 70 அந்த பீரியடில். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் நிறைவையும் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்து இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வரச் சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து ஆண்டவனை விடும்படி ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரன், நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தபடினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவரே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவரே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடின மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வரப்பற்றி கொள்வேன் என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாய் இராதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கு கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். இதா ராத்தலோமே. அப்படின்னா அவர் திரும்பி வரும்போது கணக்கு கேட்குற தேவன். அவர் யார்கிட்ட கணக்கு கேட்குறாரு? அவர் யார்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கிறாரோ அவர் ஊழியக்காரங்கிட்ட கணக்கு கேட்குறாரு. அவங்க சத்துருக்கட்டுக்கு சரிக்கட்டில் காமிக்கிறாரு. ஆனால் அவர் முஸ்லீம்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வர்றாரு, முஸ்லீம்கள்கிட்ட கணக்கு கேட்க வர்றாரு. இல்லை. ஸோ அதெல்லாம் கதை. அப்போ முஸ்லீம்களை அவர் எடுத்துக்கொள்ள வராருங்கிறது கதை. இயேசுவின் 2வது வருகை என்பது உலகத்தின் முடிவு. அக்கினியினால் உலகமும் அதில் உள்ள அத்தனை உயிரினங்களும் அழிக்கப்படும். இதனை இயேசு தெளிவாக தீர்க்க தரிசனமாக விளக்கியுள்ளார். அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சோதம் குமாராங்கிற பட்டணம் அழிஞ்சு போச்சு. நோவா காலத்தில் எல்லா ஜலப்பிரளயத்தினால எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. அதை காண்பிச்சு அழிந்து போகின்றிருக்கார். இந்த வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 17:28. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். ஜலப்பிரளயம் வந்து லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. வானத்திலிருந்து அக்கினியிலிருந்து அழித்து போட்டது சொல்கிறாரு. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அப்போது இயேசு வரும்போது அக்கினியினால் அவருடைய எதிரிகள் எல்லாரும் கொல்லப்படுவாங்க. இயேசு தெளிவாக இதை கொடுத்துருக்கிறார். அக்கினியினால் அழிவு. ஆமாம், இயேசுவுடைய வருகையில் முஸ்லீம்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். முகமது சொன்னது மெகா ஏமாத்து. இயேசுவின் வருகை என்பது இயேசுவின் சுவிசேஷத்தை நிராகரித்த உலகத்துக்கு நித்திய அழிவு என்ற தண்டனை வழங்கப்படும் நாள். இயேசுவின் அப்போஸ்தலன் பவுல் இயேசுவின் வருகை நாள் அன்று நடைபெறும் தண்டனை குறித்து தீர்க்க தரிசனமாக விளக்கமளித்துள்ளான். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். இதை அவருடைய அப்போஸ்தலனை வச்சு சொல்லியிருக்காரு. முஸ்லீம்ஸோட ஒரு பாப்புலர் திங், பவுல் பைபிளை மாற்றிட்டான்னு ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. அதை நம்பிக்கொள்ளலாம். ஆனால் இயேசு பேசின வசனம் பவுல் எழுதலை, அது தெரியாது. ஏமாறுறதுக்கு ஆள் இருக்கும்போது அவங்க ஏமாத்துறாங்க. பவுல் தான் சொல்லியிருக்கான் 2 Thessalonians 1:6 உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களுடைய இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படி. தட்ஸ் தி எண்டு. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படியாகும். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படியாகும். யாருக்காம்? அந்நாளிலே
தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும். முஸ்லீம்கள் எங்கே இருக்காங்க இதில்? நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர் எல்லாஇடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாக்கி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். அதாவது கம்ப்ளீட்லி எரிந்து அழிந்து போவாங்கன்னு பவுலை வச்சு சொல்லியிருக்கிறார். இதுதான் இயேசுவோட இரண்டாவது வருகையோட அந்த ரகசியம். இயேசுவின் இரண்டாம் வருகை உண்மை எனவும், ஆனால் அவர் முஸ்லீம்களை தன்னுடன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள வருவார் எனவும் முகமது குரானில் பெரிய ஒரு பொய் கூறியுள்ளார். சூரா 43:61. இன்னும் நிச்சயமாக அவர் ஈசா அஸ்லேவுக்கு வானத்திலிருந்து இறங்குவது கண்டு, அதில் பிராக்கெட்டில் இவங்களே போட்டுக்கிட்டாங்க, மறுமை நாளின் அடையாளம் நெருங்கிவிட்டது என அறியப்படும் ஒரு அத்தாட்சி ஆவார். ஆகவே நிச்சயமாக நீங்கள் இதில் சந்தேகிக்க வேண்டாம், நீங்கள் என்னையே பின்பற்றுங்கள், இதுவே நேரான வழியாகும் என்று நபியே நீர் கூறுவீராக. நல்ல இடையில பிராக்கெட் போட்டு ஏமாற்றிருக்காங்க. சூரா 43:66. அவர்கள் உணர்ந்து கொள்ளாத விதத்தில் திடீரெவர்கள் மறுமை நாள் விசாரணை காலம் வருவதேன்றி வேறு எதனையும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? இயேசுவோட வருகை திடீர்னு இருக்கும், அதை அப்படி சொல்கிறாங்க. சூரா 43:68. அந்நாளில் பயபக்தி உடையவர்களிடம், அது பிராக்கெட்டில், என் அடியார்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, எதை பற்றியும் நீங்கள் கவலையும் அடைய மாட்டீர்கள் என்று கூறப்படும். பிராக்கெட்டில் இவங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வருகையில் முஸ்லீம்ஸுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரா 43:69. அவர்கள் எத்தகையர் என்றால் அவர்கள் தாம் நம்முடைய வசனங்களை விசுவாசி நமக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடந்தவர்களாகவும் இருந்தனர். அப்படின்னா முஸ்லீம்கள், வேறு யாருக்கும் கிடையாது. இயேசுவோட வருகை முஸ்லீம்களுக்கு மட்டும்தான். 43:70. ஆகவே மறுமையில் இவர்களிடம் நீங்களும் உங்கள் மனைவியரும் மகிழ்விக்கப்படுவர்களாக சுவனபதிக்குள் நுழைந்தவர்கள் என்று கூறப்படும். மனைவிகளோடு வாங்க, ஒன்றும் இல்லை, மனைவிகளோட சுவனபதிக்குள்ளே நுழைஞ்சிக்குவாங்க என்று கூறப்படும்னு சொல்லியிருக்கு. இதை நம்பி எல்லோரும் ஏமாந்துட்டுருக்கீங்க. இது அவ்வளோ மொத்த கப்ஸா பொய். இயேசு தமது இரண்டாம் வருகை குறித்து விளக்கமாக அவரது 4 சுவிசேஷங்களையும் கூறியுள்ளார். முகமது வரதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னால் மத்தேயு, மார்க்கு மற்றும் லூக்கா ஆகிய 3 சுவிசேஷங்களில் மிகவும் விளக்கமாக கூறியுள்ளார். அதில் ஒரு பகுதியை நாம் இங்கு படிக்கலாம். இயேசுவின் வருகை குறித்து ஒருவன் அறிய விரும்பினால் அவன் இயேசுவின் 4 சுவிசேஷங்களில் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்பதன் மூலமே அறிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு இயேசுவின் சுவிசேஷ புத்தகங்கள் இன்ஜீல் முக்கியமானது. அதில் ஒரு பகுதியை மாத்திரம் இங்கு நாம் வாசித்து தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். முஸ்லீம்களுக்கு இயேசுவின் சுவிசேஷ புத்தகத்தில் அவரது வருகை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்பது தெரியாது. எனவே இயேசுவின் வருகை குறித்தும் உலகத்தின் முடிவு குறித்தும் முஸ்லீம்களுக்கு தெரியாது. வெளிப்படுத்தின விசேஷம் கிபி 90-96 என்ற பைபிளின் கடைசி புத்தகத்தில் இயேசு இந்த பூமியில் மற்றும் பரலோகத்தில் அவரது வருகை மற்றும் நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை தீர்க்க தரிசனமாக கூறியுள்ளார். இதில் 22 அதிகாரங்கள் உள்ளன. இயேசுவின் வருகைக்கு முன்னர் பூமியின் மேல் நியாயத்தீர்ப்புகளை அவர் கொடுப்பது இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. அவரது வருகை நாளில் என்ன நடக்கும் என்பதையும் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் எழுதி தந்துள்ளார். இந்த வசனங்களையும் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 19 கொஞ்ச நேரம் கழித்து அதிலையும் பார்க்க போகிறோம். முகமது உலகத்திலே மிகவும் முக்கியமான தீர்க்க தரிசன புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷம் என்ற ஒன்று கிறிஸ்தவர்களின் பைபிள் இருக்கிறது என்ற அடிப்படை உண்மையை குரானில் தெரிவிக்கவில்லை. இந்த தீர்க்க தரிசனங்கள் குறித்தும் அவர் ஒரு வார்த்தை கூட குரானில் தெரிவிக்கவில்லை. எனவே முஸ்லீம்களுக்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் குறித்து அறிய வாய்ப்பில்லை. உலகத்தின் அதிபதி என்ற சாத்தான் என்ற அல்லாஹ் இறுதியில் இயேசுவிடம் நியாய தீர்ப்பு பெற்று அக்கினி கடலில் வாதிக்கப்படுவதற்கு தள்ளப்படுவான் என இந்த புத்தகத்தில் தான் தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டது. வெளிப்படுத்தல் 20ஆவது அதிகாரம் 1-10 படிச்சுக்கோங்க. அல்லாங்கிற உலகங்களின் அதிபதி நரகத்தில் தள்ளப்படுது, அதில் இருக்குது. இயேசுவின் வருகை குறித்து ஆய்வு செய்யும்போது அது குறித்த ரகசியங்களை அறிந்து கொள்ள வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் உதவியாக இருக்கிறது. ஆனால் இயேசுவின் வருகை குறித்த மிகுந்த தீர்க்க தரிசனங்கள் இயேசுவின் வாயால் அவரது 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் கூறப்பட்டுள்ளது. தனது இரண்டாவது வருகை குறித்து இவ்வளவு நீளமாக தீர்க்க தரிசனம் கூறியுள்ள இயேசு வேறு யாருமல்ல, தேவனாகிய கர்த்தர் அவரே என்பது தெளிவாக விளங்குகிறது. ஆம், இயேசுவே தேவன். பழைய ஏற்பாட்டு பைபிள் பகுதிகளை நிறைய காப்பி அடித்து பொய்யாக்கியுள்ள முகமது இயேசுவின் வருகை குறித்து அவர் கூறியுள்ள தீர்க்க தரிசனங்களை காப்பி அடிக்கவில்லை. ஓரிரு வசனங்களை மாத்திரம் குரானில் பொய் கூறியுள்ளார். முகமது குரானில் இயேசுவின் வருகை குறித்து கூறியுள்ள சில வசனங்களாகவும் அவை கூறியுள்ளார். அவை அத்தனையும் வடிகட்டின பொய்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போது நாம் மத்தேயு 24-25 அதிகாரங்கள் மற்றும் லூக்கா 17-22-37 ஆகிய வசனங்கள் இயேசுவின் இரண்டாம் வருகை குறித்த வசனங்களை படிக்கலாம். இந்த வசனங்களில் இயேசு மிகவும் கருகலான தீர்க்க தரிசனங்களை கூறியுள்ளபடியினால் வசனங்களுக்கு நீண்ட விளக்கம் எதுவும் இருக்காது. இந்த வசனங்களை படிக்கும்போது இயேசு தான் தீர்க்க தரிசிகளுக்கெல்லாம் தேவன் என்ற வெளிப்படுத்தல் 22:6-16
வசனங்கள் உறுதிப்படுவதும் முகமது ஒரு ஏமாற்று கள்ளத்திற்கு தரிசி என்பதும் முகமது குரானில் இயேசுவின் வருகை குறித்து கூறியுள்ள சொற்ப வசனங்களும் பொய் என்பதும் தெளிவாக விளங்கும். இந்த பாகத்தை ஆய்வு செய்ததன் நோக்கம் இதுவே. மத்தேயு 24 மற்றும் 25 அதிகாரங்களை இயேசு ஒரே நேரத்தில் தொடர்ந்து ஒரே உபதேசமாகத்தான் பேசி தந்துள்ளார். அவரது இரண்டாம் வருகை குறித்த விளக்கத்தை அவரது சீஷர்களுக்கு இதில் தந்துள்ளார். தங்களுக்கு வசதிக்காக வேத வல்லுநர்கள் இந்த வெளிப்பாட்டை 24, 25 அதிகாரங்கள் இன்னும் 2 அதிகாரங்களாக பிரித்து காட்டியுள்ளனர். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசு அவரது இரண்டாம் வருகை குறித்து கூறியுள்ள ரகசியங்கள் அதை படிக்க போகிறோம். 51 வசனத்தையும் நம்ம படிக்க போகிறோம். மத்தேயு 24:1 இது அப்படியே 2 அதிகாரங்களும் இயேசுவுடைய வாயிலிருந்து வந்தவை. பார்க்கலாம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அவங்களுக்கு தெரியும் இயேசுவோட வருகை உலகத்தின் முடிவுன்னு. கேட்குறாங்க. அவர் இன்னும் பரலோகத்துக்கே ஏறி போகலை. கேட்குறாங்க, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் உள்ள சம்மந்தம் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இவர் தான் தேவன், இயேசு தான் தேவன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. க்ளீனாக கேட்குறாங்க. உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும், மனுஷகுமாரன் வருக தேவகுமாரன் வருகன்னுலாம் சொல்லலை, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஒன்றும் டிஸ்பியூட் பண்ணல, அப்படியே சொல்கிறாரு. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அப்படின்னா நிறைய பேர் நானே கிறிஸ்து, நான் சொல்கிறதான் உண்மையான வசனம் சொல்லி ஏமாற்றுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இயேசு அதை பெர்மிட் பண்ணியிருக்கிறார். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு, அப்படின்னா இயேசுங்கிற நாமம், பாஸ்டருங்கிறது போதகர், அது இயேசுடைய நாமம். ரெவரண்டுங்கிறது தேவனுடைய நாமம். ரெவரண்டு, போதகர், ரப்பி, தீர்க்கதரிசி தான் வந்திருக்கிறார். தீர்க்கதரிசி முகமது தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள், ஏமாற்றுவாங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மிடில் ஈஸ்டில் பயங்கரமாக யுத்தம், அமெரிக்காவும் உள்ளே நுழைஞ்சிட்டு, இங்கிலாந்து நுழைஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்கிட்டு இருக்குது. ஏற்கனவே ரஷ்யா யுக்ரைனோட மோதிக்கிட்டு இருக்குது. இது கொஞ்சம் வேகமாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது நடக்கும்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. ஆனால் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். இப்போ உலகம் முழுக்க முஸ்லீம்கள் வர்சஸ் நான் முஸ்லீம்ஸ்னு ஒரு நிலை வந்துக்கிட்டு இருக்கு, மாறி வந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரவேலை வச்சு மொத்த ஜனமே 2 துண்டாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு சொல்லியிருக்காரு, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இயேசுதான் தீர்க்கதரிசி, இயேசுதான் தேவன். இது அவ்வளோமே தீர்க்க தரிசனம். முகமது தன் பேரில் தீர்க்கதரிசி நபின்னு வச்சுக்கிட்டாரு. ஒரு தீர்க்க தரிசனம் கூட சொல்லலை, ஒரு தீர்க்க தரிசனம் கூட சொல்லலை. ஆனால் அவர் தீர்க்கதரிசி 200 கோடி மக்கள் நம்புகிறாங்க. வெரி குட். இயேசு அலோவ் பண்ணியிருக்கிறாரு. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். கிளியராக தீர்க்க தரிசனம் கொடுக்குறாரு. அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்க தரிசிகளை எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரம மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பெரிய இந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பட் he who endures to the end shall be saved. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு பெறும். இப்போ உங்களுக்கு இது சாட்சியாக பிரசங்கிக்கப்படுது முஸ்லீம் ஜனங்களே. இதுதான் ராஜ்யத்தினுடைய உபதேசம். இது உலகம் எங்கே போய்டுன்ட்டார், அது சொல்லிட்டாருன்னா போயிடும், அவ்வளோதான். இப்போ போய்கிட்டு இருக்கு, மிச்சம் சொச்சம் போய்கிட்டு இருக்கு. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த தலத்தில் நிற்க காணும்போது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடிப்போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவையாவது அப்படி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதுமென மிகுந்த உபத்திரமும் அப்பொழுது உண்டாயிருக்கும். இயேசு ஒரு உபத்திரவத்தை சொல்லியிருக்கிறார். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார், அதோ இருக்கிறார் என்று எவனால் சொன்னால் நம்பாதீங்க.
அப்படிங்கிறார். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். வியாதியை குணப்படுத்த மாட்டாங்க, இப்படி அப்படிலாம் கிமிக் பண்ணுவாங்க. வியாதியை குணப்படுத்தினா இயேசு மட்டும்தான் குணப்படுத்துவார். உடனே கிறிஸ்தவர்கள் அற்புதங்கள் அடையாளம்னா வியாதி குணப்படுத்துருவேன் பேய்ன்னு சொல்லிடுதாங்க. பேய் பிடிச்ச ஒரு கூட்டம் இருக்குது, சர்ச்சுக்குள்ளே இருக்குது, அதை சொல்லிட்டு அலையுது. இதை அற்புதங்கள் அடையாளங்கள்னால் சும்மா இப்படி எப்படி மந்திரவித்தை பண்ணி ஏமாற்றுவாங்க. பிசாசு வியாதியை குணப்படுத்த மாட்டான்னு இயேசு மத்தேயு 12:25-26 தெளிவாக சொல்லிட்டார். பிசாசு வியாதியை குணப்படுத்துவான்னு சொன்னால் அது மன்னிக்க முடியாத பாவம்னு சொல்லிட்டார், நரகத்துக்கு போவான்னு சொல்லிட்டார். இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் வியாதி குணப்படுத்துறது பேய் ஓட்டுறதில்ல, பொய்யா பண்ணுவாங்க. பொய்யா வியாதி குணப்படுத்த மாதிரி செட்டப் பண்ணி வீடியோ எடுத்து ஏமாற்றுவாங்க, அது இருக்கும். பட் உண்மையிலே வியாதி குணப்படுத்த மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். க்ளீனாக சொல்கிறாரு, நான் மின்னலை போல வருவேங்கிறாரு. அவர் பிள்ளைகளை மின்னலை போல எடுத்துக்கொள்வார். அதுக்கு பிறகு எல்லாருக்கும் காட்சி கொடுப்பார், எல்லாரும் பார்ப்பாங்க. அவருடைய சத்துருக்கள் எல்லாரும் அவர் பார்ப்பாங்க. இன்னைக்கு அவரை குத்தினவர்களை யாவரும் பார்ப்பாங்கன்றிருக்கு, எல்லாரும் பார்ப்பாங்க. உலகத்துக்கு எல்லோரும் காட்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அக்கினியினால் அழிப்பன் இருக்கிறார். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இயேசு அவருடைய சபையை மின்னல் போல் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார்னா அதுக்கு பிறகு மிச்சம் இருக்க ஆளுகள் அவ்வளோ ஒரு பிணம்னு சொல்லியிருக்கிறார். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாரும் அவர் ஒரு முனையிலேருந்து ஒரு முனை வரை அவர் பிள்ளைகளை எடுத்த பிறகு, மின்னல் வேகத்தில் எடுத்த பிறகு எல்லாரும் இயேசுவை பார்ப்பாங்க. அவர் வந்தவுடனே அழிவுன்னு உங்களுக்கு தெரியும். வலுவாய் துணிக்கும் இக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்தி மரத்தினால் ஒரு ஓமை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கலை தோண்டி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிட்டு என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. இயேசுவோட வார்த்தை ஒளிந்து போவதில்லைங்கிறாரு. குரானில் லெஃப்ட் ரைட் ஏமாற்றி போய்விட்டுருக்கிறாரு முகமது. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? 120 வருஷம் பிரசங்கம் பண்ணான், ஒருவரும் கேட்கலாம். பிடிச்சித்தான் குடித்தான். அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். உணர்வே இருக்காதுங்கிறாரு. ஆனால் முஸ்லீம்களாகிய உங்களுக்கு ஒரு கிருபையை இப்போ கொடுத்துருக்காரு. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கவும் துவங்கி வெறியோடை புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரருடைய அவனுக்கு பங்கையும் நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். கிளியராக சொல்லிட்டாரு. அது அழிவின் நாள் அப்படின்ட்டார். கேர்லெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு அழிவின் நாள்னு சொல்லிட்டார். நீங்கள் இயேசுடைய வருகையை பற்றி இயேசு மத்தேயு 24 சொன்னதை பார்த்தீங்க. இப்போ பாருங்கள், மத்தேயு 25 தொடர்ந்து சொல்கிறார். மத்தேயு 24 அதிகாரம் மூலம் கிடைத்த பக்தி விருத்தி என்ன? ஒரு சின்ன ஒரு குட்டி ஆய்வு, ஒரு இன்டரிம் ஆய்வு. வானமும் பூமியும் ஒரு நாள் ஒளிந்து போகும் என இயேசு தெளிவாக கூறியுள்ளார்.
இந்த பூமி நிரந்தரமானதல்ல. மின்னல் கிழக்கிலிருந்து தோண்டி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அவரை விசுவாசிக்கும் பிள்ளைகள் இந்த நேரத்தில் ஒரு நொடியில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். கடைசி நாட்களில் பரலோகத்துக்கு வருவதை தடுப்பது உள்ளிருந்தே வேலை செய்யும் வஞ்சக ஆவியாகும். பைபிள் வசனங்களை வைத்து இந்த வஞ்சனை நடைபெறும். புத்தி இல்லாதவன் வஞ்சிக்கப்பட்டு பரலோக வாய்ப்பை இழந்து போவான். பலத்த வஞ்சனை இயேசு கடைசி நாட்களுக்கென்று அனுமதித்துள்ளார். நானே கிறிஸ்து என்று அநேகர் பரலோக பாதையில் சென்று கொண்டிருப்பவர்களை வஞ்சிப்பார்கள் என இயேசு எச்சரித்துள்ளார். அதை அவர் அனுமதித்துள்ளார். உதாரணம் முகமது, அவர் நானே கிறிஸ்துன்னு தான் சொல்லியிருக்காரு. அநேக கள்ளத்திற்கு தரிசிகள் போய் அற்புதங்கள் அடையாளங்களை காண்பித்து ஜனங்களை பரலோக பாதையிலிருந்து வழி விலக்க பண்ணுவார்கள். இதனை இயேசு அனுமதித்துள்ளார். ஒரு பெரிய உபத்திரவத்தின் பாதையில் பூமி செல்லும். இது தேவன் பூமிக்கு செய்யும் நியாயத்தீர்ப்பாகும். இயேசுவின் சுவிசேஷத்தை நிராகரித்தவர்களுக்கு ஒரு கடுமையான நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. அவருக்கு விசுவாசமாய் செயல்படுகிறவர்கள் மாத்திரம் இதில் எளிதாக தப்புவார்கள். வெளிப்படுத்தல் 3, 8, 9, 10. இயேசு வருகைக்கு முன்னர் சூரியனிலும் சந்திரனங்களை அடையாளம் தோன்றும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இயேசுவின் வருகை அவரது எதிரிகள் அனைவரும் பார்ப்பார்கள், கண்டு புலம்புவார்கள். அது அவர்களது அழிவு நாளாகும். நோவா காலத்தில் போல, லோத்தின் கால நாட்களைப் போல ஜனங்களுக்குள் மனம் திரும்புதல் இருக்காது. ஜனங்கள் அழிவை விரும்புகிறவர்களாக இருப்பார்கள். நித்திய வாழ்வை நோக்கி செல்கிறவர்கள் சிலராகத்தான் இருப்பார்கள். யுத்தங்களும் கலகங்களும் சாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிறது. இது யுத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த அடையாளங்கள்லாம் வேகமாக இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு அவரது 2ஆம் வருகை குறித்து கூறியுள்ள ரகசியங்கள். இதில் ஒரு 3 ஓமையை கொடுத்துருக்காரு. 24, 25 தொடர்ச்சி. இது தனித்தனி கிடையாது. இடையில 24 ஒரு பகுதி சொல்லியிருக்காரு. 25 3 ஓமைகளை குறித்து அப்போ என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது இது அந்த காலத்துக்காக அவர் வச்சிருக்கிறார். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு 3 ஓமைகளை பேசி அவரது 2ஆம் வருகையில் என்ன நடக்கும் என்பது குறித்த ரகசியத்தை தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தியுள்ளார். இவை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஓமைகளாகும். இதில் விளங்காத ரகசியங்களை இதர சுவிசேஷ புத்தகங்களில் இயேசு தெளிவாக விளக்கியுள்ளார். எல்லா ஓமைகள் சத்தியங்களில் கனெக்டட். இந்த 3 ஓமைகள் இன்று உலகத்தில் அவரது வருகை குறித்து பிசாசு ஏற்படுத்தியுள்ள அநேக கள்ள உபதேசங்களை நமக்கு காட்டி கொடுத்துள்ளது. இப்போ இந்த வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு தந்துள்ள தீர்க்க தரிசனமான ஓமைகள். இதை 3 பார்ட்டாக பிரிக்கலாம். 10 கன்னியர் ஓமை, தாளந்து குறித்த ஓமை, இயேசுவுக்கு கொடுப்பது குறித்த ஓமை. யார் பரலோகம், அவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்கிறாரு. 3 விதமாக 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காரு. மத்தேயு 25 முடிஞ்சுது. 25 வருகை குறித்த வார்த்தைகள் முடிஞ்சது. இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 25 இயேசுப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு. 1 by 1 அந்த 3 ஓமைகளையும் பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம் கிடையாது. எளிதாக புரிந்து கொள்கிற மாதிரி தான் இருக்கும். கஷ்டமான ஓமைகள் கிடையாது. அப்பொழுது அப்படின்னா இந்த இயேசுவோட வருகையின் சமயத்தை போது 24 தொடர்ச்சி. அப்பொழுது இயேசு பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்ட புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். இதான் சிச்சுவேஷன் அந்த நேரத்தில் இருக்குன்னு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். இந்த எண்ணெய் என்னென்னு விளக்கிட்டாரு. அது வெளியில் எல்லாருக்கும் சொல்ல முடியாது, விளக்கிட்டார். வசனம் இருக்குது. மத்தேயு 25 மணவாளன் வர தாமதித்த போது, மணவாளன் இயேசு தான். அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். தூங்கிட்டாங்கன்னா இயேசு சொன்னபடி செய்யலை. நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். இதில் ஓமை முடிஞ்சு போச்சு. இது இந்த மாதிரி அவர் வர்றது அது தெரியாமல் இருக்கும், நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது நெக்ஸ்ட் ஓமை இது அண்டர்ஸ்டாண்டபிள். அந்த கன்னியன்னா அவரை மட்டும் பின்பற்றவங்க, முஸ்லீம்ஸ்லாம் இதில் கிடையாது. அடுத்தது 2வது ஓமை, ராத்தல் ஓமை. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது.
அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அப்படின்னா இயேசு பரமேறி போனார். அதுதான் 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்து வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். இது பணம். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். வருகைங்கிறது கணக்கு கேட்கறது. அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனை 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தேரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்து மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். பரலோகம். 2 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இவனுக்கும் பரலோகம். 3வது, 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். இவர் கதை விடுதாரு. இவன் சோம்பேறி. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, கிளியராக சொல்கிறாரு. பட் இஸ் லார்ட் ஆன்சர் அண்ட் செட் ஹிம், யூ விக்கட் அண்ட் லேசி சர்வன்ட். இவன் சோம்பேறிப்ப, பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்று அறிந்திருந்தாய். யூனோ அபவுட் மீ, என்னை பற்றி தான் உனக்கு தெரியுமே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய இதை வட்டியோட வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்திலிருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்தவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் சொல்லிட்டார். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பான இருளிலே தள்ளுங்கள், தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். பனிஷ்மெண்ட் வந்தாச்சு. பனிஷ்மெண்ட், புறம்பான இருள். இது யாருக்கு? இயேசுவோட ஊழியக்காரர். இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு கிடையாது. முதல்ல உள்ள 10 கன்னியும் முஸ்லீம்களுக்கு கிடையாது. இந்த 2வது ஊமையும் முஸ்லீம்களுக்கு கிடையாது. இப்போ 3வது வரும். அன்றியும் மனுஷகுமாரன் அப்படின்னா இயேசு தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார். 2வது வருகையில் வந்து சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள், இவங்க தான் நீதிமான்கள், சர்ச்சுக்கு போகிறவங்க இல்லை, காணிக்க கொடுக்குறவங்க இல்லை, அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவரும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். சொல்லிட்டு அவங்களுக்கு பரலோகம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களை, என்னை விட்டு பிசாசுக்காவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள், நரகத்துக்கு போங்கங்கிறாரு. பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயிருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பதிவுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். அப்புறம் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையும் போவார்கள் என்றார். முடிச்சாச்சு. 3வது ஓமம் முடிஞ்சது. அப்போ அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டு
ஏழைகளுக்கு கொடுக்குறவனுக்கு பரலோகம் உண்டுன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். இப்போ உங்களுக்கு மத்தேயு 24, மத்தேயு 25, 2 உள்ளது தெரிஞ்சிருச்சு. மத்தேயு 25 உள்ள 3 உவமைகளும் உங்களுக்கு சொல்லப்பட்டுருச்சு. திருப்பி படித்து அதில் உள்ள இதெல்லாம் வாங்கிக்கோங்க. அதில் இன்னும் வெளிப்பாடுகள் இருந்தால் வாங்கிக்கோங்க. பக்தி விருத்தி 1. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு தந்துள்ள இந்த உவமைகள் மற்றும் அதன் கருத்துக்கள் முகமது தந்துள்ள குர்ஆன் ஒரு மிகப்பெரிய பொய் என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. பக்தி விருத்தி 2. மிக முக்கியமான பக்தி விருத்தி என்னவென்றால், இயேசுவின் வருகை என்பது அவரது மணவாட்டி என்ற கற்புள்ள கன்னிகைக்காக மட்டுமே. அதாவது இயேசுவை தேவகுமாரன் என விசுவாசிக்கும் அவரது உண்மையான விசுவாசிகளுக்காக மாத்திரம்தான் இயேசு வரவிருக்கிறார். இஸ்லாம் என்பது தேவகுமாரன் இயேசுவுக்கு எதிரான உலகங்களின் அதிபதி என்ற பிசாசின் உருவாக்கம். எனவே முகமது தந்த இஸ்லாமை விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசுவின் வருகை என்பது நித்திய அக்கினி என்ற நரகமே. பக்தி விருத்தி 3. இயேசுவின் வருகையின் போது அவரது விசுவாசிகளிடம் கணக்கு கேட்கப்படும் என்பது தாளந்து உவமை மூலம் தெரிய வருகிறது. இயேசுவை விசுவாசியாதவர்களுக்கு அவரது 2ஆம் வருகை எந்த தொடர்பும் உள்ளதல்ல என்பதை இயேசு இதன் மூலம் விளக்கியுள்ளார். இப்போ நெக்ஸ்ட் பார்ட், லூக்கா 17வது அதிகாரத்தில் உள்ள ரகசியம். லூக்கா 17, 22, 37 வெளிப்படுத்தும் இயேசுவின் 2ஆம் வருகை குறித்த ரகசியங்கள். லூக்கா 17, இயேசுவின் வருகை என்பது அவரை நிராகரிப்பவர்களுக்கு அக்கினியினால் கிடைக்கும் தண்டனையாகும். இயேசுவன் எல்லா முஸ்லீம்களும் இயேசுவை நிராகரித்து கொண்டிருக்கிறீங்க, இது தொடர்ந்ததுன்னா அக்கினியினால் தண்டனை எழுதப்பட்டுள்ளது. பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனின் நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள் சொல்லிட்டாரு. இதோடு முடிஞ்சு போச்சுமா மனுஷகுமாரன் காலம், மனுஷகுமாரன் காலம், மேசியாவுடைய காலம் முடிஞ்சுது. இதுக்கு பிறகு இன்னொரு மேசியா கிடையாது, அந்த நாள் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் முகமது ஏமாற்றிட்டார் உங்களை. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்வார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமல் இருங்கள். நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க ஏற்கனவே. மின்னல் வானத்தில் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பழையம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. கல்யாணத்தை எல்லோரும் விமரிசையாக நடத்துகிறாங்களே, அது சொல்லியிருக்காரு ஏசப்பா. லோத்தினுடைய நாட்களில் நடந்த போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். வீடு வாங்குறதுல கட்டுறதுல எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, கல்யாணத்தை விமரிசையாக நடத்துவாங்க. இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அப்படியே இருக்குது. லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வருஷத்தை எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தும் அவன் குடும்பம் வெளியில் போனாங்க. இது எதுக்கு தெரியுமா? அவருடைய சபை, அவருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. மின்னல் போல் வந்தானா அவர் பிள்ளைகளை முதல்ல எடுத்துருந்தார். எடுத்த பிறகு வானத்திலேருந்து அக்கினியும் கந்தகம் வந்து அழித்து போடுன்னு இருக்காரு. அப்படி மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். கிளியராக சொல்லிட்டாரு. இது அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன், அப்படியே வயலில் இருக்கவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க கைதேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். கிளியராக எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 திரிகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவர் என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடுமினார். செத்தா அப்படின்ட்டார். அதாவது பிணம்னா இயேசு தன்னுடைய சபை எடுத்துக்கொண்ட பிறகு மற்ற எல்லாரும் பிணம்தான், அவங்கள பறவைகள் கூப்பிட்டு சாப்பிடுன்னு இருக்காரு. அதுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத வெளிப்படுத்தல் 19 சொல்லியிருக்கிறாரு. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடுங்கிறதுக்கு விளக்கத்தை டைரெக்டாக கொடுத்துருக்காரு வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தில். இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் வழியாக தரப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷம் காண்பிக்கும் தீர்க்க தரிசனம் என்ன? பின்பு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தில் மத்தில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, பிணம் எங்கேயோ கழுகுகள் கூடும். நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டான். வெளிப்படுத்தல் 19 முழு அதிகாரம் 1-21. இப்போது இதில் பார்க்க போகிறோம். இயேசுவோட வருகை பற்றி டைரக்டாக இவனுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது. யோவானுக்கு கிபி 90 96 வருஷத்தில் இது காண்பிக்கப்பட்டது. அவன் பார்த்துட்டு அதை எழுதியிருக்கான்.
இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். பரலோகத்துக்கு போய் காமிச்சிருக்கிறார். அவர்கள் அல்லேலூயா, ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரன் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். இயேசுவதான். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜலங்களிடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அதுதான் வருக. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவிங்கிறது பூமியில் இருக்கிற அவருடைய சபை, அவருடைய பிள்ளைங்க, அவருடைய விசுவாசிகள், அவரை மட்டும் நேசிக்கிற கன்னியர் என்ற விசுவாசிகள். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. தூதன் வந்து கொடுக்குறான். கொடுத்த உடனே இங்கே ஒரு நொடியில் மறுரூபமாய் பரலவும் போயிட்டாங்க. இவங்க போயாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்க பாருங்கள். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னோட சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரனும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்றான். தீர்க்க தரிசினா இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. முகமது தன்னை தீர்க்க தரிசின்னு சொல்லியிருக்கிறார். இயேசுவுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்கிறார். முகமது பிசாசுடைய ஒரு ஊழியக்காரர், இயேசுடைய ஊழியக்காரர் இல்லை. இங்கே இருக்குது, இயேசுவை பற்றின சாட்சி தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவி. எவனாவது ஒருத்தன் தீர்க்க தரிசின்னு சொல்கிறானா, அவன் இயேசுவை குறித்து மட்டும்தான் சாட்சி கொடுப்பான். இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்காம வேறு பழைய ஏற்பாடை பற்றியோ வேறு எதை பற்றியோ சாட்சி கொடுக்குறான். இயேசுவுக்கு எதிராக பேசினானா அவன் பேய். அவன் தீர்க்க தரிசி இல்லை, அவன் பேய். பின்பு பரலோகம் திறந்திருக்கதை கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் திருத்தி யுத்தம் பண்ணுகிறார். இயேசுதான். இரத்தத்தில் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. அநேக கிரீடம், நிறைய பேட்டிலில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் இயேசுதான். அவருக்கு பேர் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான வெள்ளிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இங்கேருந்து பரலோகம் போனாங்களே, அவங்களாம் குதிரையில் இறங்கி வராங்க. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோளால் அவர்களை அரசாழ்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். பின்பு ஒரு தூதன் சூரியன் மேல் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறியிருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் படிக்கு கூடி வர கண்டேன். பூமியில் உள்ள எல்லாரும் வானத்தை நோக்கி இயேசுவுக்கு எதிராக யுத்தம் பண்ண கூடியிருப்பாங்கன்னு தீர்க்க தரிசனம் இது. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்திற்கு தரிசனம் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எறிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆயிட்டு. மற்றவர்கள் குதிரை மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும், யாது மனுஷனுடைய மாம்சத்தை தின்றது என்னது? கழுகுகள் தான் தின்னும், மற்றது தின்னாது. அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் கழுகுகள் யாவும் திருப்தி அடைந்தன. இதுதான் இயேசுடைய வருகையில் நடக்கக்கூடியது. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயம்னா அக்கினி அப்படியே பூமி முழுக்க அழிச்சு போட்டுறது எல்லாரையும்.
இது இயேசு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாரு. இது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கோம். இயேசுவின் 2ஆம் வருகை குறித்த பக்தி விருத்தி என்ன? இயேசு வெளிப்படுத்திய ரகசியம் என்ன? 1. இயேசுவின் 2ஆம் வருகை என்பது எதிர்காலத்தில் கண்டிப்பாக நிறைவேறும் என பரலோகத்தால் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இயேசுவின் 2ஆம் வருகையின் போது அவரது விசுவாசிகள், அதாவது சீஷர்கள், அவரை பார்க்க மாட்டார்கள். மின்னல் போல அவரது வருகை இருக்கும். ஆனால் ஒரு நொடிப்பொழுதில் அவரோடு பரலோகத்தில் சேர்ந்து கொள்வார்கள். அங்கு அவரை பார்ப்பார்கள். அவரோடு நித்தியமாக இருப்பார்கள். இயேசுவுக்கு எதிரிகளான அவரை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரும், இன்க்ளூடிங் முஸ்லீம்ஸ், அவரை வானத்தில் பார்ப்பார்கள், கண்டு புலம்புவார்கள். அப்பொழுது மனுஷகுமாரின் அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அவரது சபை என்ற விசுவாசிகள் இயேசுவின் 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு மீதமுள்ள மனிதர்கள் மற்றும் அத்தனை உயிரினங்களும் வானத்திலிருந்து வரும் அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டு அழிந்து போவார்கள். இயேசுவின் வருகை என்பது அவரை நிராகரித்தவர்களுக்கு கிடைக்கும் நியாய தீர்ப்பு நாள். இயேசுவின் வருகையின் காலகட்டத்தில் அவரது விசுவாசிகள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், அதாவது ஆயத்தம் இல்லாமல் இருப்பார்கள் என்றும், அவர்கள் கொடுக்கும் எச்சரிக்கைக்கு பிறகு ஒரு பகுதியினர் தயாராவார்கள் என்றும், அவர்கள் மட்டும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றும், ஆயத்தமில்லாதவர்கள் கைவிடப்பட்டு அழிந்து போவார்கள் எனவும் இயேசு 10 கன்னியர் மூலம் விளக்கியுள்ளார். இயேசுவின் 2ஆம் வருகை என்பது அவரது பரிசுத்தமான மனவாட்டி என்றழைக்கப்படும். அவரை, அவரது நாமத்தை விசுவாசித்து அவரது வசனங்களை கைக்கொள்ளும் அவரது பிள்ளைகளுக்கானது. இவர்களை கரைபடாத கன்னியர் என இயேசு வருணித்துள்ளார். முஸ்லிம்கள் உலகத்தின் அதிபதி என்ற தன்னை 44 வசனங்களில் குரானில் வருணித்துள்ள அல்லாஹ் என்ற சாத்தானை தொழுது கொள்கிறவர்கள். இவர்கள் பிசாசை பின்பற்றும் இயேசுவின் எதிரிகள். இயேசு என்னும் தேவகுமாரனின் நாமத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஈசா என்ற முஸ்லீம் நபியை நம்புகிறவர்கள். எனவே முஸ்லிம்கள் அத்தனை பேரும் இயேசுவின் 2ஆவது வருகையில் அழிந்து போவார்கள், நித்திய ஆக்கினியாகிய நரகத்தை அடைவார்கள். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. தப்பிச்சுக்கலாம். இப்போ இயேசு இன்விடேஷன் கொடுக்குறாரு. இயேசுவின் கட்டளை, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், குரானை ஓதிக்கின்றுங்கள் என்று இயேசு கூறவில்லை. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரின் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். லூக்கா 21:34-36 வசனம். இப்பொழுது இயேசு முஸ்லிம்களை அன்போடு அழைக்கிறார். சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் விடுதலையாகி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் அன்போடே அழைக்கிறார். இப்போது கதவு திறந்தே இருக்கிறது. ஏற்றுக்கொள்கிறவன் பாக்கியவான். சகோதரனே, சகோதரியே, இது உங்களுக்கு இயேசு கொடுத்துருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 21:4 அவர் ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. 21:7 கொடுக்குறாரு. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். யூ பிகம் an overcomer. He who overcomes shall inherit all things. ஓவர்கம் பண்ணணும், ஓவர்கம், ஜெயம் கொள்ளணும். நீங்கள் ஜெயம் கொண்டு இயேசு பக்கம் வாங்க, இயேசு கூட வாங்க. இயேசு உங்களை உயிருக்குற நேசிக்கிறாரு. இதுதான் சமயம், இதுதான் சமயம். எனக்கு அன்பான முஸ்லீம் சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, இந்த டீச்சிங் கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். வசனம், இயேசுடைய வசனங்கள். இந்த வசனங்களை உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. இந்த வசனங்களையும் யாரும் பேசவும் மாட்டேக்காங்க. கிறிஸ்தவர்கள் கூட இயேசுவோட வசனத்தை நீளமாக பேச மாட்டேக்காங்க. கரும்பி பழைய ஏற்பாட்டை பற்றி பேசுகிறாங்க. இல்லைன்னா வெளிப்படுத்துகிற விஷயத்தை ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து பேசுகிறாங்க. முழு வசனங்களை கொடுக்க மாட்டேக்காங்க. இப்போ உங்களுக்கு வசனங்கள் கிடைச்சிருக்கு. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு தான் தேவகுமார், இயேசு தான் தேவன். அவர் மரித்தார், 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார், இன்றைக்கி உயிரோடு இருக்கார். அவர் தான் இதை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு இந்த வசனங்களை கொடுத்து என் பிள்ளைகிட்ட பேசுன்னு சொல்லியிருக்காரு. பேசுன்னு இருக்கிறாரு. நான் அவருடைய வேலைக்காரன். உங்களை நேசிக்கிறாரு, உங்களை அழைக்கிறாரு. இயேசுப்பா இதன் மூலம் அழைக்கிறாரு. 1400 வருஷம் உங்களை அப்படியே விட்டுட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேலர் 2000 வருஷம் ரோட்டில் விட்டுருக்காரு. இஸ்ரவேலர் இன்றைக்கும் பரலோகம் வரவிடாதபடி தடுக்கப்பட்டிருக்காங்க. இயேசுவை நிராகரித்து கொலை செய்ததுக்காக. நீங்கள் 1400 வருஷம் வெளியில் இருக்கிறீங்க. எல்லாரும் முஸ்லீம்கள் மறித்து நரகத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. இயேசு இப்பொழுது உங்களை அழைக்கிறார். விடாதீங்க, விடாதீங்க. அவர் நாம ஈசா இல்லை, இயேசு. அவருடைய வருகையில் அவருடைய பிள்ளைகளை தான் எடுக்க வர்றார். நீங்கள் பார்த்தீங்க, ஒரு 5 வசனம் குரான்லேருந்து கொடுத்தேன், அதுதான் வருகைன்னு சொல்லி ஏமாற்றிருக்காரு முகமது. இங்கே பார்த்தீங்க, இதில் ஒரு பகுதி தான் கொடுத்துருக்குறேன். இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. இயேசு எலாபரேட்டாக எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் உங்களுக்கு இது போதும். உங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு இயேசு தான் தேவகுமாரன். அவர் தான் உலக ரட்சகர்னு ஏற்று அவர்கிட்ட பாவங்களை அறிக்கை பண்ணி ஏற்றுக்கொள்கிறதுக்கு இவ்வளோ போதும். அவர் நம்முடைய பாவத்துக்காக உயிரை கொடுத்து 3ஆவது நாள் உயிரோடு எந்திரிச்சிருக்கிறார். பிசாசுக்கிட்ட விலையை கொடுத்துருக்காரு. என்னை கொன்னுக்கோ, என் பிள்ளைகளை கொல்றதுக்கு மேல் என்ன கொன்னுக்கோன்னு உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுத்துருக்காரு. இந்த பாசம், இந்த அன்பை இப்போ மாற்ற புரிஞ்சுக்கோங்க. விட்டுறாதீங்க.
இவ்வளோ வசனங்கள் இதெல்லாம் ஒரு உயிரை கொடுத்துருக்காரு. தன் உயிரை கொடுத்து இந்த வசனங்களை நம்ம கொடுத்துருக்காரு. இந்த பரலோக ராஜ்யத்தை திறந்து கொடுத்துருக்காரு. இயேசு சிலுவையில் உயிரை கொடுக்கறதுக்கு முன்னால் முஸ்லீம்களாகிய உங்களுக்கும் என்ன போல் ஆளுகளுக்கும் பரலோகம் போகிறதுக்கு வழி கிடையாது, அடைச்சிருந்தது. ஆபிரகாமுடைய பிள்ளைகள் சொல்கிற, ஈசாக்குடைய பிள்ளைகள்னு சொல்கிற, இன்றைக்கி மோதிக்கிட்டு இருக்கீங்களே முஸ்லீம் தேசங்கள் இஸ்ரவேலோட மோதிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த இஸ்ரவேலருக்கு மட்டும் தான் பரலோகம்னு வச்சுருந்தார். இயேசு வந்தார், அந்த உடன்படிக்கையை கேன்சல் பண்ண. அவர் உயிர் கொடுத்தவொன்னே உடன்படிக்கை போயிடுச்சு. நம்மளோட அவருடைய ரத்தத்தால் அவருடைய உயிரை கொடுத்து உடன்படிக்கை, என் உயிரை உனக்காக கொடுக்குறேன், நீ என்னை ஏற்றுக்கோ. இப்படி தான் சிலுவையில் மறித்து அவங்கள தள்ளி போட்டுட்டு நம்மளோட ஒப்புரவாயிருக்கிறார். நீங்கள் எவ்வளோ நாள் இழந்து போயிருக்கீங்க, ஆனால் இயேசு உங்களை உயிருக்கு உயிரை நேசிக்கிறார். நானும் உங்களை நேசிக்கிறேன். வாங்க இதை படித்து பாருங்கள். இயேசுவே என்னை ஏற்றுக்கோங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க. கேளுங்க. சர்ச்சுக்குலாம் போயிடாதீங்க, சர்ச்சுக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க. இந்த மெசேஜெல்லாம் டிவியில் பார்க்காதீங்க, எல்லாம் தலைகுப்புற இருக்குது, பார்க்காதீங்க. நேராக படிங்க, மத்தேயு மார்க்கு லூக்கா இவனை படிங்க. இங்கே வசனங்கள் போதுமான அளவு இருக்குது. பாவங்களை இயேசுக்கிட்ட அறிக்கைப்படுங்க. என்று சொல்ல வேண்டிய முக்கியமானது, இயேசுவே உங்களை நான் தேவகுமாரன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள். ஏன்னா குரான் முழுக்க அவர் தேவகுமாரன் இல்லை, அப்படி தான் சொல்லியிருக்கு. அவர் இறைவனும் அல்ல, இறைவனோட குமாரனும் அல்ல. சூரா 19:35. சூரா 19 மரியம் டோட்டல் ஏமாத்து. இவருக்கு என்ன இயேசுவோட தாயாரை பற்றி எழுதுறதுக்கு? டோட்டல் ஏமாத்து. நீங்கள் ஏமாந்துருக்கீங்க, தெரிஞ்சே தான் ஏமாந்துருக்கீங்க. தெரியலன்னு சொல்ல முடியாது. சும்மா படிக்காதவன் தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேர் நீங்கள் கொரோனா படிக்க மாட்டேங்கிங்க, ஐயோ பாவம். நீங்கள் அப்போது உங்களுக்கு ஏசப்ப இப்போ கொடுத்துட்டார், நீங்கள் படிக்கணும்ல. எல்லாம் பேசியாச்சு. இதில் உங்களுக்கு உங்களுடைய லாங்குவேஜ் உருதுலையும் வசனம் வந்துருச்சு. இப்போ உங்களுடைய நாள். இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் அன்பே உருவானவர். ரொம்ப உங்களை உயிருக்கு உயிரை நேசிக்கிறார். நீங்கள் பேச வேண்டியது, இயேசுவே நீங்கள் தேவகுமாரனை விசுவாசிக்கிறேன். இயேசுவே நான் பாவி, என் பாவங்களை மன்னிங்க. இயேசுவே என்ன உங்கள் பிள்ளையை ஏற்றுக்கோங்க. சொல்லி பாருங்க. அப்புறம் கேளுங்க, இயேசுவே நான் உங்கள் குரல் கேட்கணும், இயேசுவே நான் உங்களை பார்க்கணும். கேளுங்க. சேலஞ்ச் பண்ணுறான். உங்கள் முன்னால் நிற்பார், தன்னை காண்பிப்பார். இயேசு உங்களை நேசிக்கிறனால இதை செஞ்சுருக்கிறாரு. கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.